வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் MTS 2020க்கான முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the ratio of gold and copper in alloys A and B are 6:1 and 4:1 respectively. A and B are taken in the ratio 4:5 and melted to form a new alloy C. Find the ratio of copper to gold in the alloy C. ஸோ நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் அலாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து A, இன்னொன்று B. அதோட கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அலாய்னா ரெண்டு மெட்டல்ஸ் சேர்ந்தது, ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி கோல்டு அண்ட் காப்பர் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க. ரேஷியோவில் பார்த்தோம்னா 6:1 ஏங்கிற அலாயிலையும் 4:1 பிங்கிற அலாயிலையும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அலாயுமே சேர்த்து சி அப்படிங்கிற அலாய் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட ரேஷியோ தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்கங்களா. அண்ட் கண்டென்ட் ஏலேருந்து எவ்வளோ கண்டென்ட் எடுக்கிறோம், பிலேருந்து எவ்வளோ கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 7:5. ஸோ ரேஷியோ ப்ராப்பராக வரதுக்கு இங்கே வந்து இன்டூ 5 அண்டு இன்டூ 7 அண்ட் தென் எவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க 4:5. ஸோ இன்டூ 4 இன்டூ 5. ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ரேஷன் போடும்போது 5 கேன்சல் ஆகிடும். 5 டேபிள் இருக்குண்ணா காமனாக. ஸோ இன்டூ 4 பண்ணுவோம். இன்டூ 4 இன்டூ 7. ஸோ இன்டூ 4 பண்ணும்போது 24 அண்ட் 4 இன்டூ 7 28 அண்ட் 7. ஃபைனல் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 52:11. ஸோ எனக்கு சிங்கிற அலாயில் வந்து கோல்டு அண்ட் காப்பர் ரேஷியோங்கிறது 52:11 இருக்கும். கொஷனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கோல்டு அண்ட் காப்பர்னு கொடுத்துருக்காங்க. கோல்டு இஸ் டு காப்பர். ஆனால் கேட்டிருக்கிறது பாருங்க காப்பர் டு கோல்டு. ஸோ அப்போ காப்பர் டு கோல்டு 11:52. காப்பர் டு கோல்டு. ஆப்ஷன் A is the answer. Next, a person has a chemical of ₹25 per liter. In what ratio should water be mixed with the chemical so that after selling the mixture at 20 per liter he may get a profit of 25%? 9:16, 9:14, 14:11, 16:7. ஸோ ஒருத்தங்கிட்ட ஒரு கெமிக்கல் மிக்சர் இருக்குது. இந்த கெமிக்கலோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 1 லிட்டரோட மதிப்பு வந்து 25 ரூபா. அவன் எவ்வளோ தண்ணி கலந்தானா, எவ்வளோ தண்ணி கலந்ததுக்கு அப்புறமா அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்கிறான். 20 ரூபாய் விற்கிறான். அந்த 20 ரூபாயிலையும் அவனுக்கு 25% ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த 20 ரூபா அப்படிங்கிறது வந்து என்னோட செல்லிங் ப்ரைஸ். 20 ரூபா அப்படிங்கிறது வந்து என்னோட செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இந்த 20 ரூபா அப்படிங்கிறதே எனக்கு 125%, அதாவது 25% அதிகமான வேல்யூ, 25% ப்ராஃபிட்டோட வேல்யூங்களா. 20 இன்டூ 100/125ன்னு போட்டோம்னா ஸோ 4/5 அண்ட் 5/4 அண்ட் 16. ஸோ என்னோட செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 20 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 16 ரூபா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. என்னோட ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25 ரூபா அந்த கெமிக்கலோட ஒரிஜினல் ப்ரைஸ். அண்ட் இதில் நான் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வாட்டரை இனிஷியலாக நான் 0ன்னு எடுத்துக்கிறேன்ங்களா. இப்போ 16:9. ஸோ 16:9 ரேஷியோவில் தான் என்னோட கெமிக்கல் அண்ட் வாட்டர் இருக்குது. ஸோ கொஷனில் பார்த்தோம்னா in what ratio water mixed with chemical, அதாவது water is to chemical. வாட்டர் வந்து எனக்கு 9 and chemical 16, 16 பங்கு. ஆப்ஷன் A. அடுத்து, what is the unit digit of 11 into 13 into 15 into 99? so up to 99 வரைக்கும் 0, 5, 1, 9. ஸோ ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 11 இன்டூ 13 இன்டூ 15 இன்டூ அண்ட் அப் டு 99. ஓகேங்களா. இப்போ எனக்கு 5 அப்படிங்கிற டிஜிட் வந்துட்டாலே அந்த நம்பர்
எனக்கு டோட்டல் சீரீஸ் பாருங்களேன், இது வந்து ஒரு ஆட் நம்பரான சீரீஸ். ஒரு 5 அப்படிங்கிறத நான் எந்த ஆட் நம்பரோட இன்டூ பண்ணாலும் எனக்கு கிடைக்க போகிற யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது வந்து 5ஆக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிடைக்க போகிற யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது 5ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ ஹோலாக மல்டிப்ளை பண்ணும்போது அதோட யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 5ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து A and B can finish. ஒருவேளை இந்த இடத்துல 11 into 12 into 13 into 14 into 15 and up to 99 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு 5ம் இருக்கு, ஒரு ஈவன் நம்பரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 5 அப்படிங்கிறது ஈவன் நம்பர் கூட இன்டூ ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 0 அப்படிங்கிற யூனிட் டிஜிட் வரும். ஸோ அப்போ நான் 0 சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு ஆட் நம்பர்ஸாக இருக்கனால தான் 5 அப்படிங்கிற யூனிட் டிஜிட் கண்டிப்பாக வரும்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், A and B can together finish a work in 30 days. So A and B together can finish a work in 30 days. So ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 30 நாளில் அவங்களால முடிக்க முடியுது. And they work together for 20 days. A and B வந்து ஒரு 30 days வேலை செஞ்சு அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாங்கன்னா, பட் அவங்க 20 நாள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் B வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. ரிமைனிங் ஒர்க்கை A மட்டும் தனியாக 15 நாளில் முடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு A and B அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து 1/30 அப்படிங்கிற டேஸில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் டுகெதர், ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ 20/30, ஸோ 2/3. அண்ட் ரிமைனிங் ஒர்க் equal to 1 minus 2/3 and 1/3. இந்த 1/3 of the ஒர்க்கை A கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 days எடுத்துக்கிறான். 1/3 of the ஒர்க்கை, அப்போ ஹோல் ஒர்க்கை அவன் எத்தனை நாள் எடுத்துக்கிறான்? 45 days எடுத்துப்பான். கிளியர்? இன்டூ 3. ஓகேங்களா? ஸோ 1/3 of ஒர்க் அப்படிங்கிறது A வந்து 15 days எடுத்துக்கிறான்னா ரிமைனிங் ஒர்க்கை 45 daysல முடிப்பான். ஸோ ஒரு வேளை எனக்கு இதே கொஷனில் எனக்கு பியோட ஒர்க்கு, ஸோ பி அலோன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ எனக்கு ரொம்ப சிம்பிளாகிடும். இதில் 1 minus 45 minus 1/30 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு பியோட ஒர்க் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த சம்முக்கு ஏ அலோன் அப்படின்னு பார்த்தோம்னா 45 நாளில் அவனுக்கான டோட்டல் ஒர்க்கையும் அவன் மட்டும் தனியாக செஞ்சானா முடிச்சிருவான். A train crosses a 360 meter long platform in 1 minute at the speed of 36 km per hour. How much time will it take to cross a platform of length of the first platform length at twice the previous speed? ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லாங் பிளாட்ஃபார்ம், அதாவது 360 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை ஒரு ட்ரெயின் வந்து கடக்கிறது ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 36 km per hour அண்ட் டைம் பீரியட்னு பார்த்தோம்னா 1 minute 60 secondsல கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வச்சு நான் ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா லென்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் 360 மீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீட் 36 km per hourல இருக்கு. ஸோ நான் மீட்டர் பர் செகண்ட்ஸில் பண்ணா 5 into 18 into 60, ஏன்னா செகண்ட்ஸில் வச்சுக்கணும், மீட்டர் பர் செகண்ட்னா. அண்ட் 2 and 10, ஸோ இங்கே 600 ஈக்குவல் டு எல்டி ப்ளஸ் 360 அண்ட் ட்ரெயின் லென்த் வந்து 240 மீட்டர். ஸோ ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறது வந்து 240 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன், how much time will it take to cross a platform of length half of the first platform length? ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்மை கிடக்குது, அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மை விட ஆஃப் லென்த் தான் இருக்குது. அப்போ 180 மீட்டருங்களா? ஸோ இப்போ ட்ரெயினோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 240 மீட்டர், அது 140 மீட்டர் பிளாட்ஃபார்மை கிடக்குது. அடுத்ததான் ட்வைஸ் த ப்ரீவியஸ் ஸ்பீடை விட ட்வைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தோம்னா 20ன்னு வந்ததா மீட்டர் பர் செகண்டில், அப்போ இங்கே வந்து ட்வைஸ் த ஸ்பீட்னா 40 மீட்டர்ஸ் பர் செகண்ட். எவ்வளோ டைம் பீரியடில் கிடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ 240 + 180 அப்படிங்கிறது
எனக்கு 420 வரும். ஸோ 420 into equal to 40 into t. But time period equal to 420 by 40. Oops, இங்கே 10 தாங்க வரும். சாரி, 5 into 2 அப்படி இங்கே சொன்னோம், நார்மலாகவே போயிடலாம். ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனோட ட்வைஸாக இருக்குது. அப்போ 72 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ 72 into 5 by 18 equal to 4 equal to 20 meter per second. ஸோ 20 into t and 20. ஸோ இங்கே 20ன்னு போட்டோம்னா t equal to 21 seconds. ஸோ 21 seconds தான் என்னோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட்டு, a number increased by 16.66%, 14.28%, 9.09%, 11.11% respectively after it decreased by 12.5%, 8.33%, 14.28% and 10% respectively. Find the total change in percentage. ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வேரியேஷன். ஸோ நம்ம ரெகுலராக பார்த்தோம்னா ஹோல் நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பர், ஒரு ஆர்டிக்கிளோட விலை அப்படிங்கிறது வந்து 2 தடவை ப்ரைஸ் ஏற்றுறாங்க, இல்லைனா 2 தடவை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இதில் ஒரு நம்பர் மல்டிபிள் டைம்ஸ், ஸோ நிறைய தடவை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய தடவை டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ இந்த 16.66% அப்படிங்கிறத நான் 16 2/3 எழுதலாம். and then 1/6%, 1/6. ஸோ பர்சன்டேஜை 1/6. அதே மாதிரி 14.28% 14 2/7% and 1/7. 9.09% 9 1/11% equal to 1/11. and 11.11 அப்படிங்கிறத 11 1/9 and 1/9. ஸோ இது ஓகே. அடுத்ததா 12. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்ததா டிக்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12.5%. ஸோ இது 1/8ன்னு எழுதலாமா? 8.33% 1/12 எழுதலாம். and 14.28% அப்படிங்கிறத 1/7. and then 10%. ஸோ 10% அப்படிங்கிறது 1/10. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பிரகாரம் எனக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் 7ஆக மாறுது. ஓகேங்களா? 6 அப்படிங்கிற நம்பர் 7ஆக மாறுது. and then 7 அப்படிங்கிறது 8ஆக மாறுது, 11 12ஆக மாறுது, and 9 10ஆக மாறுது. and then நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 8 அப்படிங்கிற நம்பர் 7ஆக டிக்ரீஸ் ஆகுது, 12 அப்படிங்கிற நம்பர் 11ஆக டிக்ரீஸ் ஆகுது, 7 அப்படிங்கிற நம்பர் எனக்கு 6 ஆகுது, and 10 அப்படிங்கிற நம்பர் எனக்கு 9ஆக மாறுது. ஸோ அதாவது இது ஒரிஜினல் நம்பர், இது எனக்கு ஃபைனல் நம்பர். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வேல்யூ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் தானே பண்ண போகிறேன். அதாவது 6 + 7 minus of 7 + 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் காமனாக இருக்க நம்பரை நான் கேன்சல் பண்ண முடியுமா? இதுலேயே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 7 7 கேன்சல், and then 8 8 கேன்சல், and then 12 12 cancel, 7 7 cancel, 11 11 cancel, and 6 6 cancel, and 10 and 10 cancel, and 9 and 9 cancel. ஸோ எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிடுது. அப்போ நான் இந்த மாதிரி மைனஸ், அதாவது இந்த பக்கம் ஃபுல் சம் கால்குலேட் பண்ணி இதையும் சம் பண்ணி மைனஸ் பண்ணோன்னா எனக்கு 0 தான் வரும். ஸோ அப்போ நோ சேஞ்ச் இன் த நம்பர். ஸோ எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து, a vessel is filled with liquid, 3 parts of which are water and 5 parts of syrup. How much of the mixture must be taken out and replaced with water so that the mixture may be half water and half syrup? So initial condition அப்படினு பார்த்தோம்னா 3 parts of water and 5 parts of syrup. ஃபைனலாக எனக்கு ரெண்டுமே வந்து ஆஃப் வாட்டர் ஆஃப் சிரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரேஷியோன்னு பார்த்தோன்னா 1:1 தான். ஓகேங்களா?
இதில் டோட்டல் மிக்சரையுமே எடுத்துட்டு அதில் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா, அப்போ டோட்டல் மிக்சருமே எடுக்கிறான்னா என்னோட டோட்டல் ரேஷியோ வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 8. ஓகேங்களா, ஸோ இனிஷியலாக நான் வந்து 8 லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த கண்டென்ட்டில் எனக்கு 8 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 8 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் 3 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் அண்ட் சிரப் அப்படிங்கிறது எனக்கு 5 லிட்டர்ஸ் இருக்குது. பார்ட்ஸ்ன்னு இல்லாமல் நான் லிட்டர்ஸ் கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு டோட்டல் லிட்டரில் எடுக்கிறாங்க. அது பார்த்தோம்னா எனக்கு வாட்டர்லேயும் குறையும், சிரப்லேயும் குறையும். பட் ஆட் பண்ணுறது எனக்கு வாட்டரில் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் மட்டும் நான் எடுத்துட்டேன்னா, வாட்டர் அப்படிங்கிற 3 லிட்டரில் இருந்து ஃபஸ்ட்டு டோட்டல் மிக்சரில் எடுக்கிறது பார்த்தோம்னா 3x/8 அண்ட் எனக்கு வாட்டரை ஆட் பண்ணுறோம், அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆஃப் மிக்சர் வந்து எடுக்கும் போது 5x/8ங்களா. கிளியர்? ஏன்னா இந்த 3x/8 அப்படிங்கிறது வந்து பை 8 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் மிக்சர் எடுக்கிறான். ஸோ டோட்டல் மிக்சரில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் எடுக்கும்போது 3x/8 டோட்டல் பை எந்த கண்டென்ட்டில் எடுக்கிறான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ 3 + 3 - 5 + x is equal to எக்ஸ்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். அண்டு 5x/8 + 3x/8 minus x. So -2 equal to -2x/8 minus x. -2 equal to -10x/8 and minus cancel. So x value equal to 16/10 வரும் and x equal to 8/5. ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோ மிக்சர் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது வந்து 8/5. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அண்ட் தென் அந்த 8 லிட்டர்ஸில் எவ்வளோ பார்ட் எடுக்கிறான், அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது, வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அப்போ 8/5 இன்ட்டு 1/8, நான் டோட்டல் மிக்சர் 8 தானே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஈக்குவல் டு 1/5 அப்படிங்கிறது எனக்கு 1/5 பார்ட் வந்து மிக்சரில் 1/5 பார்ட் எடுத்துட்டு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/5. நெக்ஸ்ட்டு, when a number is divided by 14, the remainder is 9. If the square of the same number is divided by 14, then the remainder will be 11, 9, 8 and 20. So when a number is divided by 14, so ஒரு நம்பர் வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த நம்பரை நான் 14ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் அப்படிங்கிறது 9ஆக கிடைக்குது. இதே நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணுறேன், அதை 14ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்னவா கிடைக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள், 9 ஸ்கொயர்னு போடுங்க, 81 வரும். அந்த 81 14ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 14 into 5 அப்படிங்கிறது வந்து 70 and 81 minus 70 அப்படிங்கிறது 11. ஸோ என்னோட ரிமைண்டர் அப்படிங்கிறது வந்து 11. ஓகேங்களா, ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் நம்பராக கூட அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது, அதாவது 14ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 9 வரணும்னா அந்த மாதிரி ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 23ன்னு வச்சுக்கலாம். 23 நான் 14ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் அப்படிங்கிறது 9 கிடைக்கும். அப்போ 23 ஸ்கொயரை நான் 14ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 23 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து 529 வரும். அந்த 529 14ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இன் a particular set of data the mean is 25 and the mode is 19. What is the median of the particular set of data? 13, 22, 23, 18. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவும் கூட. எனக்கு மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் வேல்யூன்னு பார்த்தோம்னா 25 கொடுத்துருக்காங்க அண்ட் மோட் வேல்யூ பார்த்தோம்னா 19 கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் எனக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டா செட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன டேட்டான்லாம் நமக்கு சொல்லலை. அண்ட் மீடியன், ஸோ இந்த மாதிரி மோட் மீன் ரெண்டும் கொடுத்துட்டு மீடியன் கேட்டிருந்தாங்கன்னா
mode equal to 3 into median minus 2 into mean. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இதில் எனக்கு மோட் அப்படிங்கிற வேல்யூ தெரியுது 19 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு 25 அண்ட் 19 ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன். ஸோ 19 ப்ளஸ் 50 அப்படிங்கிறது 69 ஈக்குவல் டு 3 மீடியன் and median equal to 23. So answer is 23. அடுத்து if 20% of 50% of x is twice the value of 50% of 25% of y, then x is what percentage more or less than y? x and y ஓட வேல்யூ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதலாம். 20% of 50% of x equal to twice the value. So twice the value of 50% of 25% of y. Okay. So cancel 1 by 2 and 1 by 5. 1 by 10 into x is equal to 2 into 1 by 2 and 1 by 4. So 2 and 2 cancel. Y by 4 and x by y equal to 10 by 4 and 5 by 2. So அப்போ x ஓட வேல்யூங்கிறது வந்து 5 and y ஓட வேல்யூங்கிறது 2. எனக்கு x அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் y விட அதிகமாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3. ஸோ 3 by 2 into 100 equal to 150%. 150% more. ரொம்ப சிம்பிளான சம் தான். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னா போதும். If the 7-digit number 35345xy 35345xy is divisible by 40, then the least value of 4x plus 5y is 9, 7, 8, 10. ஸோ ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கு. இந்த 7 டிஜிட் நம்பரை நான் 40ஆல் டிவிசிபிள் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பர் வந்து 40ஆல் டிவைட் ஆகுது. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 4x + 5yல சப்ஸ்டியூட் பண்ணி இதில் நான் ஆன்சர் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ எனக்கு 40 அப்படிங்கிறது பார்த்தோம்னா 8 × 5. அப்போ 5ன்னு வந்துச்சுன்னா எனக்கு யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 0வா இருக்கணும், இல்லைனா 5வா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று 0வா இருக்கணும், இல்லை 5வா இருக்கணும். அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தோம்னா எனக்கு அந்த நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ 8ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் 5 வரக்கூடாது, 0 மட்டும்தான் வரணும். ஏன்னா 40, 80, 120 இந்த மாதிரி தானே வருது. ஏதாவது நடுவில் 5 வருமா மல்டிப்ளை ஆஃப் 8ல்? வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒய் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 0 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒய் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஒய் வேல்யூ இங்கே 0ன்னு போட்டோம்னா எனக்கு 0ன்னு வரும். அண்ட் தென் 4x. ஓகேங்களா? அப்போ ரிசல்டன்ட் எனக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 4ங்களா? எக்ஸோ எந்த நம்பராக வந்தால் இருந்துட்டு போகுது, அது கண்டிப்பாக 4 மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ நான் இப்போ ஆப்ஷனை கம்பேர் பண்ணுறேன். ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு 4 மல்டிபிள்ஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது, 8. அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 2வாக தான் இருக்கணும். ஆன்சர் 8. கிளியர்? ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 12ம் இருக்குது அப்படின்னா 2ஆ 3ஆ அப்படிங்கிறத 8 மல்டிபிள்ஸ் வச்சு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 8 மல்டிபிள்ஸ்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர். லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அந்த டிவைட் ஆகுனா என்ன நம்பர் அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணால் எனக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியர்? அடுத்து, the present population of a village is 13
1500. If the population of village increases by 15% in first year, 25% in second year, and in third year it decreases by 20%. Find the final population of village. 15,545 and 15,555, 15,525, 15,255. Population of the village அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 13,500. ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது 25%. சாரி 15%. 15% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 15% அப்படிங்கிறது 15/100 ஈக்குவல் டு 3/20. அண்ட் தென் செகண்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 25%. ஸோ அது வந்து 1/4. அண்ட் தென் தேர்ட் இயர்ல எனக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 20% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 1/5. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் வேல்யூ 20 அண்ட் ஃபைனல் வேல்யூ 23. செகண்ட் இயரில் இனிஷியல் வேல்யூ 4னு வச்சோம்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது 5. அண்ட் தேர்ட் இயரில் இனிஷியல் வேல்யூ 5னு வச்சோம்னா ஃபைனல் வேல்யூ 4 பிகாஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா எனக்கு 4 and 4 கேன்சல், 5 and 5 கேன்சல், அண்ட் 20:23. ஓகேங்களா? 13,500/20 into 23. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் பாப்புலேஷன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 0 0 கேன்சல். ஸோ 2ஆல் பண்ணோம்னா 675 into 23. ஸோ 675 into 23. 675 into 23. 20 + 3ன்னு வச்சுக்கலாம். அண்ட் 13500 அண்ட் 3 into 675 அப்படின்னு பார்த்தோம்னா 5202. ஸோ 2555. ஸோ 15,525 என்னோட ஆன்சர். 15,525. அடுத்து, what is the radius of semicircle whose area is equal to the area of triangle of base 14 cm and 11 cm of height? 14 cm, 7 cm, 3.5 cm, 3.14 cm. ஸோ எனக்கு இங்கே செமிசர்க்கிள் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டோட ஃபார்முலாவும் பார்க்கலாம். செமிசர்க்கிள் நம்ம எடுத்துட்டோம்னா ஏரியாவோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ½ πr². அண்ட் செமிசர்க்கிளோட பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 36/7 into r. 36/7 into r. அண்ட் செமிசர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த் ஆஃப் ஆர்க் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. லென்த் ஆஃப் ஆர்க் அப்படின்னு பார்த்தோம்னா θ/360 into 2πr. அதுவே ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா θ/360 into πr². அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா θ/360. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு 2rl. எல்லுங்கிறது வந்து லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகேங்களா? இது செமிசர்க்கிளோட ஃபார்முலாஸ். அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏரியா வந்து ½ BH. ஸோ இது வந்து பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒருவேளை எனக்கு 3 சைடுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா s into s minus a, s minus b, s minus c square root. s அப்படிங்கிறது a plus b plus c by 2. ஸோ பேக் டு கொஷின். கொஷனில் பார்த்தோம்னா எனக்கு ரேடியஸ் ஆஃப் செமிசர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு அதாவது ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் செமிசர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு செமிசர்க்கிளோட ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா ½ into b into h. நமக்கு டைரக்டாக பேஸ் அண்ட் ஹைட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ½ into பேஸ் அப்படிங்கிறது வந்து 14 into ஹைட். அண்ட் தென்
செமிசர்க்கிளோட ஏரியான்னு பார்த்தோம்னா ஆஃப் இன்டூ பை ஆர் ஸ்கொயர். கிளியர்? ஸோ இப்போ பைன்னு பார்த்தோம்னா 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர். ஸோ ஆஃப் கேன்சல் அண்ட் 7 அப்படி கேன்சல் ஆகும். ஓகே, 2 and 7. ஸோ ஆர் வேல்யூ ஈக்குவல் டு 7 into 7, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 into 7, ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ என்னோட ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர். அடுத்து, if x is equal to minus 21, y equal to 16 and z equal to 5, then find x cube plus y cube plus z cube. So இந்த type of sum ரொம்ப important. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவே ரொம்ப important. x cube plus y cube minus plus z cube. ஸோ இது எனக்கான கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அண்ட் x plus y plus z அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா, ஓகேங்களா? ஸோ ஃபார்முலான்னு பார்த்தோம்னா எனக்கு நான் இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும், ஸோ x plus y plus z the whole cube equal to x cube plus y cube plus z cube minus 3 into x plus y, y plus z and z plus x. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எப்போ பயன்படுத்த முடியும்னு பார்த்தோம்னா, எனக்கு x plus y plus z, அதாவது மூணுமே ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு 0 வரும்போது மட்டும்தான் இதை நான் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? இல்லைனா எனக்கு இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும், ஒய் வேல்யூ தெரியும், இசட் வேல்யூ தெரியும். ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா எனக்கு -21 plus 16 plus 5 cube equal to x cube plus y cube plus z cube. ஏன்னா இதை நான் கண்டுபிடிக்கணும், இதை அப்படியே வச்சுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? -3 into -21 plus 16 into 16 plus 5 into 5 minus 21. ஓகே, ஸோ இது ஹோல் டைம் எனக்கு 0 ஆகிடுது. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -21 ப்ளஸ் 16. இல்லைங்க, இது வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்து எனக்கு எக்ஸ் ப்ளஸ், அதாவது எக்ஸ்ன்னு வேரியபிள்னா நான் ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக இருந்துருச்சுன்னா எனக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஸோ எப்போ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இங்கே வந்து -21 ப்ளஸ் 16 ப்ளஸ் 5 அப்படிங்கிறது 0 ஆகுது. அப்போ இந்த ஃபார்முலாலே நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -21 இன்ட்டு 16 இன்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ 3 இன்ட்டு 16 இன்ட்டு 5 அப்படிங்கிறது வந்து எனக்கு 80 இன்ட்டு 3 இன்ட்டு 21 அப்படிங்கிறது 63 minus 63 equal to 0. It is at 24, 4, 2, 50. So minus 5040 is the answer. 5050 not the answer. ஓகேங்களா? அடுத்ததா, the simplified form of 3 power 145 divided by 3 power 95 divided by 3 power 16 divided by 3 power 32. 3 power 145 divided by 3 power 95 divided by 3 power 16 divided by 3 power 32. So 3 power 145 divided by 3 power 95 இருக்குன்னா, இதை 3 power 145 divided by 3 power 95 எழுதுவோமா? and equal to 3 power 145 minus 95ங்களா? அது மாதிரி தான், ஏன்னா இந்த டேர்முக்கு கீழே தான் இந்த எல்லா டேர்முமே வரப்போகுது. அப்போ 3 power 145 minus 95 minus 16 minus 32. கிளியர்? ஸோ இப்போ
இதை சால்வ் பண்ணணும்னா 3 145 மைனஸ் 95 16 32 இது எல்லாமே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணனா எனக்கு 11 13 1 143 ஈக்குவல் டு 3 பவர் 2 அண்ட் 3 பவர் 2ங்கிறது வந்து 9 என்னோட ஆன்சரும் 9. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.